ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்யறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான காராமணி மசாலா தாங்க செய்ய போகிறோம். இது கறி சுவையில் நம்ம எல்லாமே கறி மசாலா கொடுத்து செஞ்சதால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா காராமணியில் புளிக்குழம்பு காரக்குழம்பு தான் செய்வோம். அந்த மாதிரி இல்லாத இது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சதால் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லாவே தோலெல்லாம் எடுத்துட்டு இது கியூபுங்களாட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போடக்குள்ள குழம்புல நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இது ஒரு 100 மில்லி எண்ணெய் இருக்கும். இது நல்லா நம்ம ஒரு 75% நல்லா வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து போடக்குள்ள குழம்புல நல்லாவே அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். பசங்களும் இந்த காராமணி சாப்பிடக்குள்ள இந்த உருளைக்கிழங்கும் சேர்த்து சாப்பிடக்குள்ள காராமணிக்கு சேர்த்து நிறையா சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் கொஞ்சம் எடுத்துடுறேன். தேவையான அளவு எண்ணெய் நான் இப்போ பேனில் விட்டுட்டேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் இருக்கும். எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். நம்ம ஆம்லேட்டுக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். இப்போ இந்த வெங்காயத்துக்கும் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த பிரியாணிக்கெலாம் வதக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பொன்னுருவெலாம் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ள உங்களுக்கு நல்லாவே அந்த டேஸ்ட் வரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயத்துக்கு நல்லா எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட் உங்களுக்கு குழம்புல கிடைக்கும். நான் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். 2 பே லீஃப், ஒரு சின்னதாக 3 பட்டை, ஒரு 4 லவங்கு. இது இந்த வெங்காயத்துக்கூடயே போட்டு வதக்கலாம். நல்லா வாசனை உங்களுக்கு அதில் சேர்ந்து வரும். பாருங்கள், எவ்வளோ ப்ரௌனாக வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கலாம். நம்ம அடுப்புக்கு சிம்லேயே வைக்கலாம். இப்போ பவுட்ரு மசாலா போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு இருக்க மாதிரி இருக்கோ அந்த மாதிரி போட்டுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் தான் பிரியாணி மசாலா தூளுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. இது நல்லாவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளி இருக்கும். இதுக்கு எடுத்து நான் மிக்சியில் கொர கொரன்னு நல்லாவே அரைச்சிக்கிட்டேன். இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம இதில் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு உள்ளே சேர்த்துக்கணும். இதுக்கு நம்ம நல்லா வேக விடணும். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 பச்சை மிளகாய் இருக்கும், நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். நான் காராமணிக்கு ஒரு 150 கிராம் இருக்கும் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஒரு 8லேருந்து 10 மணி நேரம். அப்புறமா இது நல்லாவே இதுக்கு குக்கரில் போட்டு இதுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதுக்கு வேக வச்சுக்கிட்டேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இந்த காராமணிக்கு எடுத்து இதுக்கு தனியாக நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த காராமணிக்கு இதில் போட்டுடலாம். இந்த பெரும்பயிர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் சொல்கிறாங்க காராமணி. இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணி போடக்குள்ள அதனுடைய பேஸ்ட் உங்களுக்கு நல்லா கூடி உங்களுக்கு அந்த குழம்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம 75% வேக வச்சுருந்தோம் எண்ணெயிலேயே. இப்போ நம்ம வேக வச்சுருந்த இந்த காராமணிக்கும் இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யக்குள்ள நல்லா டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பசங்களும் ரொம்ப விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லாவே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டோம். நம்ம இப்போ கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக போடுங்க.
நான் வந்து ஒரு பெரிய கிளாஸால் எடுத்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீவும் போட்டுக்கலாம், பொடியாக கட் பண்ணி. கொஞ்ச நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இந்த மாதிரி போடக்குள்ள லெமன் ஜூஸு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் காராமணி சாப்பிடக்குள்ள. உங்களுக்கு ஆப்ஷன் தான், தேவையில்லைன்னா போடாதீங்க. கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வேக விடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெந்துட்டுருக்கோம். நம்ம வந்து 75% தான் வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்தோம். பாருங்கள் எவ்வளோ தலைன்னு இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கக்குள்ள ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. கடைசியாக வந்து நம்ம கரம் மசாலா பவுடரும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடக்குள்ள நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் நெய் எடுத்துருந்தேன். இது வந்து ஆப்ஷன் தான். இந்த மாதிரி வந்து போடக்குள்ள நல்லாவே இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடக்குள்ள இந்த கிரேவி. நீங்கள் வந்து நெய் போடல அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து எண்ணெய் சேர்த்து போட்டுங்க. மறுபடியும் கொஞ்சம் வந்து கரியாண்டர் லீவ் சாப் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூராக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து மறுபடியும் வேக வச்சுக்கலாம். பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லாவே வந்து பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இது வந்து ரெடி இருக்குது. நம்ம வந்து சர்வ் பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து சாப்பிட்றதுக்கான கிரேவி. இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே இருக்குது. 4 பேர் வந்து டிவைட் பண்ணி சாப்பிடக்குள்ள சரியாகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தியோட ரொட்டியோட ரொம்பவே வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது நீங்கள் ரைஸோட கூட வந்து போட்டு சாப்பிட முடியும். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத வந்து காமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சு அப்படின்னு. என்ஜாய் ஃபுட்.